ஹலோ வியூஸ், தமிழ் இன்ஜினியரிங் 2025 டிஎன்ஏ 2025ல நம்ம எக்ஸ்பர்டட் கட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கிறோம். எக்ஸ்பர்டட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ், அதாவது கவர்மெண்ட் எய்டட் கான்ஸ்டியூஷன் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸோட எக்ஸ்பர்டட் கட் ஆஃப் ஒன் பை என்ன பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம பார்த்த எல்லா வீடியோஸுமே எல்லா காலேஜஸோட டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட தமிழ்நாடு இன்ஜினியரிங் பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் நம்ம உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு, அதையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்க எதிர்பார்க்குற காலேஜஸோட எக்ஸ்பர்ட் கட் ஆஃபோ இல்ல அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருந்துச்சுன்னா கான்வர்சேஷன் கால் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களுக்காக நான் அப்டேட் பண்றேன். சரி, இன்னைக்கு இந்த பகுதியில் நான் பார்க்கும்போது திருச்சியில் இருக்கிற ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் 2025 எப்படி இருக்கும் போது நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதே மாதிரி இங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அந்த லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எந்த அளவுக்கு போயிருக்கு, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லா பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் கவுன்சிலிங் கோட் 3701. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதே கேம்பஸ்ல இருக்க இன்ஜினியரிங் காலேஜஸோட நம்ம கட் ஆஃப் நம்ம பார்த்துட்டோம். இந்த காலேஜ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் சமயபுரம் அதே இடத்துல தான், சமயபுரத்தில் திருச்சி சமயபுரம் அந்த ஏரியாவில் இருக்கு. நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ரீரங்கம் 10 கிலோமீட்டர்ஸ்ல நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், திருச்சியிலேருந்து 13 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.krct.ac.in இதான் வந்து வெப்சைட்டு. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இங்கே டோட்டலாக வந்து உங்களுக்கு 8 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. 8 கோர்சஸ்ல ஒரு 4 கோர்சஸ் வந்து NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. தென் ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கு. தென் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே இருக்கு. தென் மெஸ் பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு. தென் மெஸ் பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி வந்து 60,000 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூம் ரெண்ட் வந்து 30,000. இங்கே எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஒரு 200 rupees. தென் அட்மிஷன் ஃபீஸ் ஒரு 1,000 rupees சொல்லியிருக்காங்க. தென் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 6,600 இருந்து உங்களுக்கு 32,000 வரைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் புக்லெட்ல அவங்க கொடுத்துருக்க தகவல் இது எல்லாமே. சரிங்களா? தென் அடுத்து கட் ஆஃப் நம்ம பார்த்துருவோம். கட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சரிங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டலாக 66 2010ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்க கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 132 வரைக்கும் லாஸ்ட் இயர் இருக்கு. தென் பிசி வந்து 114 வரைக்கும் இருக்கு. தென் பிசிஎம் 119.5, எம்பிசி 89.5, தென் எஸ்சி 107.5 வரைக்கும் இருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 48ல இருந்து 123 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு. தென் அடுத்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டோட்டலாக 66 2023ல தான் ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 161.5 வரைக்கும் உங்களுக்கு ஓசி வந்து லாஸ்ட் இயர் இருக்கு. then BC 151, then MBC 142.5, then SC 111 வரைக்கும் இருக்கு. இந்த வருஷம் நம்ம 193ல இருந்து 156 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. தென் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 66 2010ல இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 145.5 வரைக்கும் இருக்கு. தென் BC 142.5, then BCM 146, then MBC 126.5, then SC 92 வரைக்கும் இருக்கு. இந்த வருஷம் நம்ம 163ல இருந்து 140 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் இக்கு. தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் இன்டேக் 120 சீட்ஸ் 2010ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்க கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 158.5 வரைக்கும் உங்களுக்கு ஓசி இருக்கு. தென் BC 150, தென் BCM 155, தென் MBC 140.5, SC 113, தென் SCA 106 வரைக்கும் இருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து இசிஇ பார்த்தீங்கன்னா 179ல இருந்து 151 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் இன்டேக் 2010ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. NBA அக்ரிடேட் வாங்கியிருக்க கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 164 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC 155.5 வரைக்கும் போயிருக்கு. தென் BCM 155, தென் MBC 146, தென் SC 121 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 191ல இருந்து 158 வரைக்கும் கூட வாய்ப்புகள் இருக்கு. தென் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 66 2010ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்க கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 124 வரைக்கும் லாஸ்ட் இயர் இருக்கு. தென் பிசி வந்து 90.5, தென் பிசிஎம் 115.5, எம்பிசி 106.5, தென் எஸ்சி 103 வரைக்கும் இருக்கு. இந்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங் 149ல இருந்து 121 வரைக்கும் பார்க்கலாம். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் டோட்டலாக 66 2023ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இல்ல ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 157.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் இருக்கு. தென் பிசி 149, தென் பிசிஎம் 154.5, எம்பிசி 142.5, தென் எஸ்சி 106 வரைக்கும் இருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 166ல இருந்து 155 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்க்கு. அடுத்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்
நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து டபுள் இன்டேக்கு 126 அவங்க 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 159.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 150.5, தென் பிசிஎம் 153, தென் எம்பிசி 141.5, எஸ்சி 110.5, தென் எஸ்சிஏ 151.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு வந்து 181 151 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இருக்கிற 8 கோர்சஸ்ல கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் நம்ம பார்க்கும்போது சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ் அண்ட் ஏஎம்எல் இது மாதிரி வந்து 4 கோர்சஸ் இருக்கு. உங்களுக்கு 4 கோர்சஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150க்கு மேலே தான் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்ல நீங்கள் 150க்கு மேலே இருக்கிறவங்க டெஃபினட்டாக ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கலாம். இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் 150 அண்ட் தென் ஏஎம்எலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரேஞ்சஸ்ல இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 158 அண்ட் ஐடி வந்து 156 இருக்கு. அப்போ இரண்டுமே சிஎஸ்சி அண்ட் ஐடி வந்து 155 மேலே தேவைப்படுது. தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150க்கு மேலே தேவைப்படுது. சரிங்களா? தென் இதை தவிர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா சிவில் இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, தென் ட்ரிபிள் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு இந்த இசியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150க்கு மேலே தேவைப்படுது. தென் ட்ரிபிள் வந்து 140, இந்த சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120க்கு மேலே தேவைப்படுது. சரிங்களா? கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலாம் நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதா இருந்தால் தென் ஆப்ஷன்ஸில் எதிர்பார்க்குறவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் எதிர்பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக 155க்கு மேலே தேவைப்படும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடிக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏடிஎஸ் அண்ட் ஏஎம்எலுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே, தென் இசிக்கும் 150க்கு மேலே தேவைப்படுது, தென் ட்ரிபிள்இக்கு 140க்கு மேலே தேவை, தென் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் வந்து 120க்கு மேலே இருந்து 120க்கு மேலே இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். இதான் வந்து கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட சாய்ஸஸோட ஆப்ஷன்ஸ். சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜஸ் பற்றி தகவல் டீடைல்ஸ் கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.